எல்லோருக்கும் வணக்கம். நவகிரகங்களுடைய விளையாட்டே மனிதனுடைய வாழ்க்கையாகும். இப்பொழுது நமது தமிழ்நாட்டினுடைய சிஎம் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி நாம் ஒரு சிறு விளக்கத்தோடு பார்ப்போம். அவர் எப்படி முதலமைச்சரானார், என்ன தசாபுத்தியின் அடிப்படையில் அவர் முதலமைச்சரானார் என்பதை பற்றி பார்ப்போம். இவர் கடகலக்கணத்தில் பிறந்திருப்பார் என்று அவருடைய தாயார் சொல்லியிருப்பார்கள். ஆனால் கடகலக்கணத்தில் பிறந்திருந்தால் முதலமைச்சர் ஆவதற்கான அந்த அமைப்பே உருவாகி இருக்காது ஜோதிடத்தின் அடிப்படையில். இவர் ஒரு 20 நிமிஷம் கழித்து 9:25க்கு பிறந்தார் என்று அவருடைய தாயார் சொன்னார்கள். ஆனால் அதன் பிரகாரம் கடகலக்கணம் வரும். கடகலக்கணத்தின் அடிப்படையில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் அவர் சிஎம் ஆவதற்கான அமைப்பே உருவாகி இருக்காது ஜோதிடத்தின் அடிப்படையில். ஒரு 20 நிமிடம் கழித்து 9:45 அளவிற்கு பிறகு பிறந்திருந்தால் அவர் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பார். சிம்ம லக்கணத்தில் பிறந்திருந்தால்தான் இப்பொழுது நடக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பதவி பட்டம் பதவி அதிகாரம் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் சல்யூட் அடிக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று இருந்தால்தான் அந்த அமைப்பை தர முடியும். நமது தமிழ்நாட்டினுடைய பல முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று ஆட்சி உச்சம் அதுபோல இருக்க வேண்டும். அதேபோல் சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். சிம்மம் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச பதவி சிஎம் பதவியாகும். அந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் சூரியனுடைய வீடு சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். அவருக்கு நல்ல தசாபுத்தி நடக்க வேண்டும். அதேபோல் ஜோதிடத்தில் மிக முக்கியமாக 1, 5, 9 1, 5, 9 1, 4, 7, 10 இதுபோல அனைத்து கேந்திர கோண அமைப்புகள் நல்ல தசாபுத்தியின் அடிப்படையில் நடந்தால் மட்டுமே தான் அவர் ஒரு பட்டம் பதவியை உயர் பதவியை சிஎம் பதவியை அடைய முடியும். 6, 8, 12 இதுபோல தசாபுத்தி அமைந்தால் அவர்களுக்கு ஒரு சிறு அமைப்பில் தான் இருக்க முடியுமே தவிர ஒரு பெரிய அதிகாரத்தை அடைய முடியாது. ஆனால் கடகலக்கணத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு குரு 6ஆம் அதிபதியான குரு 8ல் மறைந்து 6ஆம் ஆதிபத்தியத்தையும் கடன் பகை நோய் வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் 8ஆம் இடம் என்றது அசிங்கம் அவமானம் தூர இடம் இதுபோல அமைப்பை தான் கொடுக்கும். 6ஆம் அதிபதி 8ல் இருந்து குருவினுடைய பார்வை சூரியனுக்கு கிடைத்தால் அதனுடைய ஆதிபத்தியத்தை கொடுத்து அதனுடைய ஆதிபத்தியத்தை செயல்படுத்தும். ஆனால் குரு சுபத்துவம் படுத்தினாலும் அதனுடைய ஆதிபத்தியத்தை ரீதியில கெடுதலை குறிக்கும். அதனால் குருவினுடைய பார்வை நன்மையை தராது. 6, 8 எப்பொழுது 6, 8, 12 எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அவர் நல்ல நிலைமையை அடைய முடியாது. கஷ்டங்களை அடைய முடியும், சில மன கஷ்டங்களை அடைய முடியும். இதுபோல துன்பம் துயரங்கள் அதுபோல தவறான ஒரு விஷயங்கள் தான் நடக்கும். சுபத்துவம் மற்றும் 1, 5, 9 கேந்திர கோணாதி அதிபதிகளுடைய தொடர்பை பெற்றிருந்தால் சுபத்துவம் பெற்றிருந்தால் ஓரளவுக்கு நன்மையை அடைவார்கள். ஆனால் கடகலக்கணத்தில் பிறந்திருந்தால் இவர் சிஎம் ஆவதற்கான அமைப்பே கிடையாது. இப்போது 5ஆம் அதிபதியான குரு 7ல் அமர்ந்து லக்கணத்தை பார்க்கிறார். லக்கணம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது, அதிக பொலிவோடு இருக்கிறது. அதனால் அவர் நல்ல எண்ணம் சிந்தனை கொண்டவராக இருக்கிறார். சனி பார்க்கிறது. சனி சூரியனோடு சேர்ந்து பார்ப்பதால் ஓரளவுக்கு சின்ன சின்ன ஒரு மைனஸான அமைப்புகள் இருக்கும். ஆனால் 5ஆம் அதிபதி 7ல் அமைந்து சூரியன் லக்னத்தை பார்க்கிறது, லக்னாதிபதியை பார்க்கிறது. 11ஆம் இடம் என்பது மிகவும் 3, 11 என்பது மிகவும் முக்கியமான இடம். 3, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே நன்மையை தரக்கூடிய அமைப்பாகும். சூரியன் லக்னாதிபதியாக தன்னை நண்பராக விரும்பக்கூடிய புதனுடைய வீட்டில் நல்ல அமைப்பில் இருக்கிறார். அதனால் சூரியன் இவருக்கு கெடுதலை தராது, குருவும் கெடுதலை தராது. ஆனால் கடகலக்கணமாக இருந்தால் இவருக்கு அந்த அமைப்பே வராது. ஆனால் அனைவரும் கடகலக்கணம் என்று சொல்லி இவரை சிஎம் ஆவதற்கான அமைப்பை கூறுகிறார்கள். அதுபோல நடக்கவே நடக்காது. சிம்ம லக்கணமாக இருந்தால் மட்டும்தான் இவருக்கு அந்த பட்டம் பதவி சிஎம் ஆவதற்கான அந்த தகுதி தராதாரத்தை கொடுக்கும். இவர் இதுபோல அமைப்பு 5ஆம் இடத்தில் சனி சூரியன் இருவரும் பார்த்து கொள்வதால் இவருக்கு பிள்ளைகள் தற்போது அந்த கருத்து வேறுபாடு அடிப்படையில் இவரை விட்டு கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறது. அதே போல் 7ஆம் அதிபதியான மனைவியை சூரியன் சனி இந்த அமைப்பில் இருப்பதால் சேர்ந்து இருப்பதால் அது பாவத்துவம். அதுக்கு பிறகு குருவினுடைய பார்வை இருப்பதால் அது பிரிவினையெல்லாம் கொடுக்காது, சில மன கஷ்டங்களை கொடுக்கும், பிரிந்து வைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். நல்ல தசாபுத்தி நடந்து வரும்பொழுது அவர்கள் ஒன்று சேர்ந்து நல்ல முறையில் இருப்பார்கள். குடும்ப ஸ்தானாதிபதி அதுபோல்
சூரியன் சனியோடு சேர்ந்து இருப்பதால் 11ஆம் இடத்தில் தான் இருக்கிறது. அதனால் வந்து குடும்பம் வந்து கெடாது, பாதிப்பை உள்ளாக்காது, நல்ல அமைப்பிலே இருக்கும். இவர் சிம்ம லக்கணமாக இருந்தால் மட்டும்தான் பட்டம் பதவி இவர் தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த சிஎம் பதவியை அடைய முடியும். டிஜிபி, எஸ்பி, உயர் அதிகாரிகள் அனைவருமே இவரை சல்யூட் அடிக்கக்கூடிய அமைப்பு தர வேண்டும் என்றால் ஜோதிட ரீதியிலாக 10ஆம் இடம் வந்து அதிக ஒளி பொருந்தி இருக்க வேண்டும், அதிக சுபத்துவம் இருக்க வேண்டும். 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் இவருக்கு இது மாதிரி நன்மையான பலன் நடக்கும். இதுவே வந்து இவர் வந்து ஜோதிட ரீதியிலால சிஎம் ஆவதற்கான ஒரு அடிப்படை தகுதி தராதாரமாகும். 9/25க்கு இந்த லக்கணத்தில் கடக லக்கணத்தில் பிறந்திருப்பது என்பது தவறான ஒரு விஷயமாகும். 1974 பிறந்தவர். அப்பொழுது இவருக்கு 52 வயதாகிறது. 52 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த எந்த ஒரு யாருடைய வீட்டிலும் அந்த அளவிற்கு கடிகாரம், வாட்சி, செல்போன் இதுபோல் சரியாக இருப்பதில்லை. இவர் வந்து கொஞ்சம் வசதியை படைத்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் யாருக்கும் விழிப்புணர்வு கிடையாது. அதன் காரணமாக இவருடைய டைம் வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து பிறந்திருக்கிறதுக்கு 100க்கு 100% உண்மையாக இருக்கிறது. இந்த 6ல் இருந்து கடகலக்கணமாக இருந்து 6ல் இருந்து குரு சுபத்துவப்படுத்தும் என்றால் 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்து சுபத்துவப்படுத்துவது அதன் ஆதிபத்திய ரீதியில் சூரியன் சனி அனைத்துக்குமே வந்து ஆதிபத்திய ரீதியில் கெடுதலை தான் தரும். ஆகவே இவர் வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருப்பது மிக 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 குறைவான ஒரு விஷயமாகும். சிம்மலக்கணத்தில் பிறந்திருந்தால்தான் இவர் வந்து சிஎம் பதவி அடைய முடியும் என்பது ஜோதிட ரீதியிலான கருத்து. இதுவே வந்து மற்றொரு வீடியோ பதிவில் நல்ல தகவலோடு பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.